அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலில் லெமன் ஜூஸ் உண்டாக்க போகிறோம். அதுக்கு தேவையானது மின்ட்டு சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கணும். 2 லெமனை வந்து நம்ம சாறு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 4 மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 4 கிளாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம். ஜம்ஜா பாதாம் மிஷினு எப்படி செய்யணும் ஆரம்பிச்சிருவோம். முதல்ல பாதாம் மிஷினை போட்டுருவோம். 2 கரண்டி பாதாம் மிஷினு, 2 கரண்டி ஜம்ஜா போட்டாச்சு. அப்புறம் வந்து லெமன் ஒரு 2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம். நல்லபடியாக கொஞ்சம் கழுவி ஊற்றிடுவோம். ஊற்றியாச்சு. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. 2 கிளாஸ் தண்ணி, 3 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 4 பச்சை மிளகா போட்டாச்சு. புதினா போட்டாச்சு. சீனி ஒரு 5 ஸ்பூன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஸ்பூன் போட்டிருக்கோம் சீனி. 4 கிளாஸுக்கு 11 ஸ்பூன் சீனி. எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோம். 11 ஸ்பூன் சீனி போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் ஊற்றிக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் கிளாஸும் மாற்றிக்கும். மொழி 4 கிளாஸ் மாற்றியாச்சு. இந்த மாதிரி உங்களை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க.